ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பண்ணைக்குட்டையை நான் வந்து ஏன் அமைச்சோம், இதுக்கான அவசியம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெரியும், இங்க வந்து நான் ஒரு வலை மாதிரி ஒண்ணு கட்டியிருப்பேன். இந்த பண்ணைக்குட்டை சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலை ஒண்ணு கட்டியிருப்பேன். அதாவது மீன் வலை, பழைய மீன் வலை. அதாவது நம்ம அந்த பழைய மீன் வலையை வாங்கிட்டு வந்து இங்க வந்து ஒரு ஆப்பு ஒண்ணு அடிச்சு இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து நான் வந்து ஒரு மீன் வலை இது சுத்திரும் வந்து கட்டி வச்சிருக்கேன். ஸோ இது கட்டுனது காரணம் என்னன்னா, இப்பதான் இதுக்கான திலாப்பியா மீன் வந்து இதுக்குள்ள விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் தான் வந்து வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ விரால் மீன் கிட்டத்தட்ட ஒரு 500 குஞ்சு வந்து வாங்கிட்டு வந்து இதுல வந்து நம்ம வந்து வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த விரால் மீன் வளர்க்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க இருந்தோ வந்து ஒரு ஆமை வந்து குளத்துக்குள்ள வந்துருச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ரொம்ப நாளா இருந்திருக்காரு போல இருக்கு. அவர் இங்கதான் இருந்தாரு, இருந்து வந்து இருக்கிற மீன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. ஸோ நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம் மீன் பெருக்குது, கீழே தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமை வந்து கொஞ்சமா வந்து இருக்கிற எல்லா மீனையும் வந்து அதை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாச்சு அந்த ஆமையை பிடிக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் அவங்க வந்து அதை இது பண்ணி புரிய வச்சுதான் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிடிச்சோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ அப்போ வந்து ஆமை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த தவளை வந்து உள்ள குதிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் இந்த மீன் வலையை வந்து நம்ம சுத்திருமே வந்து கட்டியிருக்கோம். ஸோ இந்த மீன் வலையை நம்ம வந்து சுத்திரும் நான் வந்து கட்டும்போது எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஏதாவது வந்து தவளை ஏதாவது வருது அப்படின்னா அது வந்து இந்த வலையில வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதால திரும்பி போக முடியாது, தண்ணிலேயே இறங்குறது கிடையாது. அதே நேரத்துல ஆமை ஏதாவது வரணும் அப்படின்னா அவங்க நடந்துதான் வருவாங்க, பறந்துலாம் வரமாட்டாங்க. ஸோ நடந்துதான் வரும்போது அவங்க வலையில வந்து கண்டிப்பா மாட்டிடுவாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இது சுத்திரும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து பாதுகாக்கப்படுது. அதாவது என் குட்டைக்குள்ள வேற எந்த ஒரு தேவையற்ற ஆளுங்க யாருமே வந்து உள்ள வராத அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாயிடுது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த குட்டையோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 33 அடி, நீட்டு வந்து பாத்தீங்கன்னா 52 அடி. ஸோ இந்த 52 அடிக்கு வந்து ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 7 அடி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து தேக்கலாம். ஆனா நம்ம வந்து 8 அடி வரைக்கும் தண்ணி தேக்கிறது இல்ல. நாம வந்து இதுல வந்து நம்ம வந்து தேக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.5ல இருந்து 7 அடி வரைக்கும் தான் தண்ணி தேக்கிறோம். ஸோ சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி 5 அடி 6 அடி அது மாதிரி வந்து தண்ணி வந்து இது பண்ணுவோம். இந்த குட்டைக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கிணறு இருக்கு. ஸோ இந்த கிணறு வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிணறு பக்கத்துலேயே தான் நம்ம வந்து இந்த குட்டையை எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஆல்ரெடி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இதாவது என்னன்னா இந்த தண்ணியை நான் வந்து என்னோட பயிருக்கெல்லாம் விடுறேன், பயிருக்கெல்லாம் விடும்போது எனக்கு நல்ல அந்த ஊட்டமான தண்ணியா வந்து எனக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் எனக்கு வந்து பயிருக்கு வந்து எனக்கு அந்த ஊட்டமான தண்ணி போகும். மிச்சம் மேல்கழனி அதாவது மேல இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த தண்ணி வந்து போகாது. சோ அதுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த கிணறுல இருந்து வர பைப்பை வந்து நான் வந்து இந்த பண்ணைக்குட்டைக்குள்ள விட்டுருவேன். பண்ணைக்குட்டையில விடும்போது என்ன பண்ணுவேன், இதே இந்த மீன் வலையை வந்து ஒரு பக்கம் வந்து நான் அந்த கட்டிட்டு இதுக்குள்ள விட்டுருவேன். விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிடுவேன், மோட்டர் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி மோட்டர் ஆஃப் பண்ணும்போது என்னன்னா, இந்த இருக்கிற தண்ணி வந்து கிணத்துக்குள்ள ரிவர்ஸ்ல வந்து போக ஆரம்பிச்சிடும். சோ அது ஏன் அந்த வலையை கட்டுறது அப்படின்னா, இங்க இருக்கிற மீன் வந்து எதுவும் கிணத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக. சோ அப்படி வந்து ரிவர்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற தண்ணி வந்து சக் பண்ணி அது வந்து கிணத்துக்குள்ள இறங்கிடும். கிணத்துக்குள்ள இறங்கின உடனே அந்த கிணறுல இருக்கிற தண்ணியை மறுபடியும் வந்து என்னோட மேல் கழனிக்கு, அதாவது மேல இருக்கிற இடத்துக்குலாம் வந்து அது வந்து கொடுக்கும்போது, ஸோ அகெயின் எனக்கு வந்து என்னன்னா ஊட்டமான தண்ணி வந்து என்னோட பயிருக்கெல்லாம் போய் சேருது. ஸோ அப்படி வந்து செய்யும் போது இந்த தண்ணியே எனக்கு சுத்தமாகுது. அதே நேரத்துல எனக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து என்னோட ஊட்டமான தண்ணியை வந்து என்னால வந்து எடுத்து போய் சேர்க்க முடியுது. சோ இப்போ வந்து இது முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும். முக்கியமான கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்து வரதுனா, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றீங்க, இதுல உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்கப்புறம் இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் என்ன அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கும். சோ அதுக்கான விடையும் வந்து நானே சொல்லிடுறேன். சோ இப்போ மெயினா வந்து நான் ஒருங்கிணைந்த பண்ணையா நான் வந்து செய்யணுன்றதுக்கான காரணமே வந்து எப்படின்னா, எல்லாரும் செய்யற வந்து ஒரு மிஸ்டேக். அது வந்து என்னன்னா, மாட்டு பண்ண அமைச்சா மாட்டு பண்ண மட்டும்தான் பண்ணுவாங்க, ஆட்டு பண்ணா ஆட்டு பண்ண மட்டும்தான். அது மாதிரி வந்து தனித்தனியா வந்து இது பண்ணும்போது ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவை காய்ச்சல் வந்தது. பறவை காய்ச்சல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருக்கிற எல்லா கோழி பண்ணையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சோ அந்த நேரத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா கோழி பண்ணையும் கோழி எல்லாம் எடுத்து போய் அழிக்க வேண்டியது இருந்தது. அப்போ நீங்க ஒரு அதை மட்டும்தான் சார்ந்து நீங்க பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு இருக்கும், ஏன்னா அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை, அது வந்து இயற்கையோட சீற்றல் தான். நாம எதுவும் பண்ணல, அது ஏதோ ஒரு விதமா வந்து அந்த நோய் வந்து பரவிடுச்சு. அப்போ வந்து நம்ம என்ன செய்ய முடியும்,
ஸோ அதுக்காக தான் நாம் வந்து எப்படி யோசிச்சோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது வருமானம் வந்துட்டே இருக்கணும். ஸோ மீன்ல இருந்து நம்மளுக்கு வருமானம் இருக்கா, அது வந்து ஒரு வருமானம் இருக்கணும். ஸோ அதே நேரத்துல வந்து மாடுல இருந்து ஒரு வருமானம் இருக்கு. அப்ப மாடு வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வருமானம் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு. பால் மூலியமா எனக்கு வந்து கான்ஸ்டன்டான வருமானம் வந்து எனக்கு வந்து மாசம் மாசம் வரும். ஸோ மாடு வந்து ஒரு 9 மாசம் வந்து பால் கறக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த நேரத்துல வந்து எனக்கு ஆடு வந்து கை கொடுத்துரும். ஸோ அந்த நேரத்துல வந்து ஆடு ஏதாவது குட்டி போட்டிருக்கோம், அந்த குட்டி ஏதாவது விற்கலாம். ஸோ இல்லைனா அந்த ஏதாவது ஒரு கிடா இருந்துச்சுன்னா அந்த கிடா வந்து ஏதாவது ஒன்று விற்கலாம். ஸோ அதை வந்து நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். சரி, அது முடிஞ்சிருச்சு. சரி, ஆடு வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு அடுத்தது வந்து வேற என்ன இருக்கு, கோழி இருக்கு. ஸோ என் கோழி இருக்கு, எனக்கு முட்டையிலேருந்து வந்து டெய்லி அதாவது நான் வந்து எப்படி பிரிச்சேன் அப்படின்னா, மாத வருமானம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருமானம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருமானம், அப்புறம் ஆண்டு வருமானம். ஸோ எனக்கு வந்து மாத வருமானம்னு பார்த்தோன்னா அது வந்து கோழி வாத்து இதெல்லாம் வந்து மாத வருமானம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருமானம் அதுன்றதை பார்த்தோன்னா அது வந்து எனக்கு வந்து ஆடு. ஸோ ஆடு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு இது அக்கேஷனில் வந்து அதை வந்து நான் வந்து வித்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருமானம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருமானம்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பங்களா வாத்து வருஷத்துக்கு இப்போ வந்து என்னோட வாத்து மட்டும், இப்போ பெரும்பாலும் வாத்து வந்து பங்களா வாத்து வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை முட்டை போடுது. ஆனா என்னோட வாத்து வந்து நம்ம நல்லா கரெக்டா மெயின்டைன் பண்ணி அது நல்ல ஃபுட்டு டிவார்மிங் எல்லாம் கரெக்டா பண்றதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை வந்து நல்லா வந்து அது முட்டை போடுது. ஸோ எனக்கு வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்து வாத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. பிளஸ் நாய் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பெண் நாய் தான் நிறைய இருக்கு. பெண் நாய் தான் நான் வந்து வளர்த்துட்டு வரேன். ஸோ அதுல இருந்து நாய் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அது வந்து ஒரு பருவத்துக்கு வரும். ஸோ அதுல இருந்து நாயிலேருந்து எனக்கு வந்து அதுல ஒரு வருமானம் இருக்கு. மீன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விற்கிறேன். ஸோ தீபாவளி அந்த இல்லைன்னா வந்து பொங்கல் அது மாதிரி வரும்போது தான் வருஷ வருமானம். அது மட்டும் இல்லாம நான் வந்து பக்கத்துல வந்து ஒரு 5 ஏக்கர் வந்து எனக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் மட்டும் தான் பண்றோம். இப்போதைக்கு இந்த வருஷம் நாங்க போட போறது வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி தான், கருப்பு கவுனியும் சிவன் சம்பா. இதுதான் வந்து 2 தான் வந்து நாங்க வந்து இப்போ போட போறோம். போன வருஷம் நாங்க போட்டது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கருப்பு கவுனி தான் போட்டோம். அதுல வந்து எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு நல்ல லாபமும் கூட. இப்போ என்னோட கோழியா இருக்கட்டும், என்னோட மாடா இருக்கட்டும், என்னோட ஆடா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 80% என்னோட பண்ணையில இருந்தே கிடைச்சிருது. மிச்சம் 20% மட்டும்தான் நான் வெளியில இருந்து வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட காஸ்ட்டை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து எனக்கு வந்து குறைக்குது. அதனால வந்து இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்து ஒரு பெரிய செலவுனே கிடையாது. அப்படி செலவுன்னு நான் வந்து பார்த்தோன்னா என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நான் வந்து லேபர் சேலரி கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த சின்ன செலவு பார்க்கறது, இந்த கரண்ட் பில் கட்டுறது, அது மாதிரி செலவுகள் மட்டும்தான் என்னோட. அப்புறம் இந்த கொஞ்சமா தீவனம் வாங்குறது. தீவனம்னு பார்த்தோன்னா இவ்வளவு பெரிய பண்ணைக்கு இவ்வளவு திங்ஸ் வைக்கிறதுக்கு நான் மேக்சிமம் வந்து ஒரு மாசத்துக்கு நான் வந்து ஒரு 3000 ரூபாயில 4000 ரூபாய் தீவனம் வாங்கினாலே பெரிய விஷயமா இருக்கு. அதாவது இந்த கம்பெனி தீவனம்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தீவனம் கொஞ்சம் யூஸ் பண்றோம், ஏன்னா வந்து முழுக்க நம்மளால இதுல போக முடியல. இந்த கோழி குஞ்சு எல்லாம் போடும்போது அந்த கம்பெனி தீவனம் தான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து நாங்க வந்து பண்ணும்போது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு லாபமா இருக்கு. ஸோ விவசாயிகள் எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஸ்கேல்ல பண்ணாலும் இதை வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழில். விவசாயிகள் முன் வரணும். இதே மாதிரி ஒரு மாடல் ஃபீல்டா நீங்க வந்து எடுத்து இதை நீங்க வந்து ஒரு செஞ்சீங்க அப்படின்னா நிஜமாவே விவசாயம் ஒரு லாபகரமான தொழில் தான்.